ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎஃப்எஃப் வில்லேஜ் பாய்லர்ஸ் லவ் சிட்டி கேர்ள் எஃப்எஃப் உடைய நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் அதாவது பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமாட்டா. லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்களும் டேயோங்குமே வந்து அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி முறையில் இருக்கிறவங்க. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வெளிநாட்டிலே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அண்டு ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அத்தையுமே வந்து வாடியன் செல்லக்குட்டி ஊருக்கு வாடி ஒரு மாதம் தங்கிட்டு போ அப்படின்ட்டு கூப்பிட்ருப்பாங்க. நீங்களுமே வந்து ஊருக்கு வந்திருப்பீங்க. அண்ட் வந்த கையுமே என்ன பண்ணிட்டீங்க, டேவோடைய ரூம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேயே போய் உட்காந்துருப்பீங்க. அண்ட் அதுலேயே உங்களுக்கும் டேக்குமே வந்து சண்டை வந்திருக்கும். அண்ட் டேவை நீங்களும் உங்கள் அத்தையுமே சேர்ந்து வெளியே துரத்துட்ருப்பீங்க. அண்ட் அதோட முடிச்சிருந்தோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து டேங்க ரூமை உள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிக்கிட்டீங்க டோரை. அண்ட் வெளியவுமே வந்து டேங்களுடைய அம்மா டேவை பிடிச்சி, டே மகனே இனிமே வந்து 1 மந்த்துக்கு அந்த ரூம் வந்து எனக்கு தாண்டா சொந்தம், நீ வந்து ஏதோ ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கோ, உன் பொருளெல்லாம் பாருங்க கிடக்குது பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. கீழே பார்க்குறாரு டேயாங், மொத்த ட்ரெஸ்ஸுமே எல்லாம் சேதறி கிடைக்கிது ஒரு மூளைக்கும். அண்ட் அவருமே வந்து தேடி பார்க்குறாரு, ஒரு ட்ராலியை கூட காணும், ஒரு சூட்கேஸை கூட காணும். பார்த்தா எதுவுமே இல்லை, கட்டை பேக் தான் இருக்குது. அவருமே வந்து ஒரு 2-3 கட்டை பேக்கை எடுத்து யார் அடிச்சாரோன்னு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு துணியாக எடுத்து அந்த கட்டை பேக்கில் சொருவிட்டு இருக்காரு. அண்டு உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா நீ தூக்கி போட்டு ஏன் சூட்கேஸோட தூக்கி போட்டதுக்கு என்னோட கேடு, ஏம்மா இது மாதிரி எல்லாம் குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்க அப்படின்னு அவருமே கத்தா, அவங்க அம்மாவும் இதெல்லாம் துவச்சி துணிட மகனே, மடிக்க மறந்துட்டேன்டா, அதனால தான் கை கடிச்சிது அப்படியே இருந்ததா, அதான் அப்படியே தூக்கி போட்ட மாட்டோமா, எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு ரூமில் உனக்கு பிடிச்ச ரூமில் தங்கிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டீக்குமே கடுப்பாயிடுச்சு. ஏம்மா தாயே, இத்தனை வருஷமாக நான் அந்த ரூமில் தான் தங்கிட்டு இருந்தேன், என்னையும் திரும்ப விட்டு தோத்துட்டு பார்த்தியா, நீயும் அந்த குள்ளவாண்ட சேர்ந்து அந்த சனி என்னைக்கு வந்ததோ எப்போ வந்ததோ அன்னையிலேருந்து எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டுமா. இனிமேல் இங்கே பாரு, அந்த 1 மந்த்து அந்த சனியை திரும்ப ஊருக்கு ரிட்டன் போய் சேர்ற வரைக்கும் நான் எந்த ரூம்லேயும் இல்லை, நான் இங்கே இதே ஹாலில் தான் படுத்து கிடக்குவேன். அவளை அந்த ரூமில் வந்து துரத்துற பின்னாடியே நான் அந்த ரூமை ஃபுல்லாக நல்லா பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ரூமில் தான் தங்குவேன், வேறு எந்த ரூம்லேயும் தங்க மாட்டேன், ஏன்னா அது என் ரூமு அப்படிங்கிற மாதிரி சபதமெல்லாம் போடுறாரு அவங்க அம்மாவா. செய்கிறது ஒரு வேலை இல்லைன்னா இப்படி தாண்டா மூலாலாம் யோசிக்காமப்போ போயிட்டு இருக்கிற வேலையை பாருப்போ அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு படுத்துறாங்க. அண்ட் அவருமே வந்து எல்லா பேக்கும் தூக்கி கட்டை பேக்கில் அடுக்கி வச்சுட்டு அந்த கட்டை பேக்கெல்லாம் எடுத்துன்னு போய் ஒரு மூலையில் வச்சுட்டு அவருமே வந்து வீட்டு விட்டு வெளியே போயிருப்பார். அண்ட் இதெல்லாம் நடக்கிறது வந்து ஈவினிங் டைமில், கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 o'clock அந்த மாதிரிடா. அண்ட் அப்போ போனவர் மனசு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு ரிட்டனே வர்றாரு. அண்ட் வீட்டுக்கு வந்து கேட்டு கூட திறக்கல, அதுக்குள்ளே பார்த்தா வாசனை வீசுது. என்ன வாசனை, எல்லாம் நான்வெஜ் வாசனை வீசுது. அண்ட் தேங்குமே அப்பா என்னதான் ரொம்ப விட்டு வெளியே துரத்துனாலும் நமக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க நம்ம தாய் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க டைனிங் ஹாலில், பார்த்தா அவ்வளோ பெரிய வாழை இலை, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் அவங்க அம்மாவின் சமையலறை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. பிரியாணி இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, முட்டை இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ்லேயே எத்தனை வகை இருக்குமோ அத்தனை வகையும் அங்கே இருக்குது, நண்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் டேயாங்க்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எனக்கு எல்லாத்தையுமே தூக்கி வந்து உங்கள் இலையிலேயே வச்சுட்டாங்க. உங்கள் அம்மாவுமே சாப்பிட்டாங்க, உங்கள் அப்பா வந்து உங்கள் அத்தையுமே சாப்பிட்டாங்க, உங்கள் மாமா வந்து ஏதோ வேலை விஷயமே வெளியூர் போயிருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க 2 பேருமே காலி பண்ணுறதா பிளான் பண்ணிட்டாங்க. உங்கள் அத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் உங்களை எல்லாம் பரிமாறிட்டு இருப்பாங்க, நீங்கள் மெதுவாக சாப்பிட்ருக்கீங்க எல்லாத்தையுமே. அண்ட் டேயாங் வந்து பார்த்துட்டு எல்லா குண்டாவும் திறந்து பார்க்குறாரு, எல்லா குண்டாவுமே வந்து காலியே கிடக்கு. அண்ட் அப்படியே உங்கள் வாழை இலையை பார்க்குறாரு, மொத்த சாப்பாடும் அப்படியே இருக்குது. அவ்வளோதான், இன்னொரு பிளேட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாழையில் இருக்கிறது மொத்தத்தையும் வந்து எடுத்து அவர் பிளேட்டில் வந்து எச்ச பண்ணதுன்னு கூட பார்க்கல, பசி அவ்வளோ கொள்ளுது அவருக்கு, எடுத்து போட்டுக்கினாரு. நீங்களா கத்துறீங்க. தேங்கோடைய அம்மாவும் மண்டையிலே கொட்டுறாங்க, டேய் புள்ள சாப்பிட்டுட்டான் இது புள்ளைக்கிடா அப்படின்ட்டு. அவரா, ஓ புள்ளன்னு சைத்தானுக்கு எல்லாத்தையும் போடுற, எனக்கு பெத்த மகன் நான், எனக்கு என்ன பட்னியாக சாவடிக்கிற பக்தியா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. அண்ட் அவங்களுமே சாரிடா மகனே, நான் உன்னை மறந்துட்டேன், புள்ள வந்ததுனால உன்னை மறந்துட்டா, மன்னிச்சிரு, சரி ஏதோ ஒன்று ஏமா வயனு ஏதோ ஒன்று 2 பீஸை போட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே சரி போனால் போதுன்ட்டு ஏதோ அந்த எலும்பு அது இதுன்ட்டு 2 பீஸ் எடுத்து அவன் டேயாங் பிளேட்டில் போட்டுறீங்க. டேயாங்க்கு கடுப்பாயிடுச்சு, என் வீட்டில் இருந்துக்குன்னு எனக்கே சாப்பாடு போடாமல் இருக்கிற பற்றியா, இருக்கட்டு இருடி தனியாக சிக்கவில்ல மாட்டினடி செத்தடி நீ அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நீங்களுமே வந்து ஃபுல்லாலாம் சாப்பிடல, ஏன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, ஃபுல்லாக சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு போதும் அத்தை
இன்னஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அண்ட் உங்கள் இலையில இன்னும் சாப்பாடு அப்படியே இருக்குது. அண்டு தேயாங்கோடைய அம்மாவுமே பார்க்குறாங்க. தேயாங்க வந்து அவர் இவ்வளோ நேரம் அவர் தட்டை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ தான் உங்கள் இலையை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. என்னப்பா முக்கால்வாசி சாப்பாடு அப்படியே இருக்குது, அவ்வளோதான், அந்த பிளேட் அங்கேயே விட்டு திரும்ப ஓடி வந்து உங்கள் இலையில உட்காந்துட்டாரு. டேய் புள்ள சாப்பிட்டு எச்சடா இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் அவர் கண்டிக்கவே இல்லை. சாப்பாடு தானே, என்ன சாப்பாடு இல்லாமல் சாப்பிடுச்சிருவீங்க போல், நான் கொஞ்சம் ஏமாந்தேன்னா அவ்வளோதான், நான் என் புள்ளையே இல்லடான்னு சொல்லிடுவோம் போலம்மா, நான் தான் உஷாராக இருக்கணும் போல் உங்கள் 2 பேருக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கினே சாப்பிட்றாரு. அண்ட் இதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அவருமே வந்து நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா டம்முன்னு இடி. ஏன்னா டோர் திறக்கல, போய் நெத்திக்கு நல்லா இடிச்சிக்கினாரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சைத்தான் சனினை இறியுன்னு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்களா போடா ஃபூல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறீங்க தமிழ். என்னது ஃபூலா? ஓ கூலா, சரி சரி கூலாக இருக்கா, ஆமாண்டி என் ரூம் கூலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஏதோ ஃபூலுன்னு ஏதோ கூலுன்னு நினச்சிக்கின்னு அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது உள்ள. அண்ட் இதே மாதிரி அவருமே வந்து சனி எங்கேனா தூங்கி தொலை 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் நான் அடிச்சு விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் இருக்கடி இந்த ரூமுக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கின்னு அதுக்கப்புறம் அவ்வளோதான் சோஃபாலேயே போயிட்டு ஒரு பெட்ஷீட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து போய் வாங்கிட்டு தலஹானி பெட்ஷீட் எல்லாம் போட்டு சோஃபாலேயே படுக்கிறாரு. அண்ட் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு மிட் நைட்டுக்கு வந்து எந்திரிக்கிறீங்க, தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் வெளியே வந்து பார்க்குறீங்க தேயாங்க வந்து பெட்ஷீட் போத்திட்டு இருக்காரு. பட் கொசுவெல்லாம் கடிக்கணும்டா, பெட்ரூம் வேணால் குட் நைட் போட்டுக்கலாம், ஹாலில் தானே இருக்காரு, எதுவுமே போடல. அவங்க அம்மா அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மனுஷன் பாவம் சோஃபாவில் படுக்கவே முடியல, இடமே பத்தலை. அந்த மாதிரி வந்து இடுக்கி ஒடுக்கி படுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் கோவமாக இருக்குது. என்ன திட்டுறான், அதுவும் ஜட்டி போடாத ஜெகன் மோகனியா உனக்கு இருக்கட்டும்டா, நல்லா கடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி போய் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு வரீங்க. 10 கொசுவெல்லாம் கடிக்குது மனசுனே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இன்னொரு பெரிய ஒரு கம்பளியை எடுத்துன்னு வந்து போற்றி விட்டீங்க. அந்த போத்துனதுக்கப்புறம் தான் நல்லா குளிருக்கு அந்த என்னது சுகமாக இருக்குமா, நல்லா சூடாக இருக்கும் இல்லையா கதப்பா. அதுக்கப்புறம் நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்குறாரு. அண்ட் நீங்களுமே வந்து உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி விடிய காலம் ஆகுது. இதே மாதிரி காலையிலேயாவது நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு 7 o'clock தான் எழுறீங்க. டேயாங்க அதுக்கு மேலே 7:30 தான் எழுறாரு மனுஷன். நீங்கள் 7 o'clock எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நைட் ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கீங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வெளியே வர்றீங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த மனுஷன் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காரு. 7:30 மணி டைமு. இங்கே வந்து நேராக கிச்சன் தான் போகிறீங்க. அங்கே போனாக்கா உங்கள் அத்தை வந்து காஃபியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அண்ட் உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அத்தை எங்கன்னு தூங்கிட்டே இருக்கான்ட்டு. நீங்கள் வந்து பேசுகிறது எல்லாமே இங்கிலீஷில் தான்டா, பட் இங்கே தமிழில் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவீங்க. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க அப்போ எழுப்பி விடுமா அந்த மந்த மாடை அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எழுப்புறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தேயாங் அப்படிங்கிறீங்க. காது கேட்கல, ஏன்னா இங்கிலீஷ் தெரில, காது கேட்கல அப்படிங்கிறீங்க. அப்பயும் ஒரு அறிகுறியும் இல்லை. அண்ட் உலுக்கி பார்க்குறீங்க, அப்பயும் இல்லை. டே தேயாங் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை கத்துற மாதிரியே நீங்களும் கத்துறீங்க. அப்போ கூட எந்திரிக்கல. தேயாங் மலமாடை அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அவ்வளோதான். அந்த மனுஷனுக்கு வந்து இப்போ தான் தூக்கம் தெரியுது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓடி போயிட்டு கிச்சனில் அத்தை அவன் எழுறான் அத்தை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வரீங்க. அண்டு நீங்களுமே என்ன பண்ணிட்டீங்க, போய் எழுப்புமா நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்களா இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து சோஃபாக்கு மேலே ஏறி டக்குன்னு வந்து பக்குன்னு ஒரே டேயாங்க்கு. இப்போ வந்து சோஃபா சாஞ்சு படுத்த மாதிரி படுத்துட்டு இருப்பார், சாஞ்சு உட்காரும் இல்லையா, அந்த மாதிரி உதச்சதுமே அவர் போய் கவுந்து போய் கீழே விழுந்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உதச்சிட்டு அவ்வளோதான் டக்குன்னு ஏறி வச்சு உங்கள் அத்தை இவரடி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க. அண்ட் தேயாங்கமே இப்போ தான் பார்க்குறாரு, யார் அது என்னை எட்டு உதச்சது இவ்வளோ காலையிலையா, இல்லை நான் தான் தூக்கத்தில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தூக்கத்தில் வந்து தெரியல தெளிவாக எதுவுமே. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு, ஆமாம் சோஃபாவில் இருக்கோம், நம்ம தான் தூக்கத்தில் விழுந்துட்டோம் போல, சும்மா இந்த சனியம்மா கனவுல கூட வந்து எட்டி உதகிதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட எழுந்து சொல்கிறாரு. அவங்க அம்மாக்கா சிரிப்பு தாங்கலை. உங்களுக்கும் சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிரித்து மாட்டிக்கினா என்ன பண்ணுறது, அதனால. அண்ட் அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, டேய் போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்ட்டு. அண்ட் அவருமே வந்து அவரு ரூமுக்கு போக பார்க்குறாரு. அவங்க அம்மாவோ, டேய் அது புள்ள ரூம்டா, போ என் ரூமில் போ, இல்லை வேறு ரூமில் போய் குளிச்சுட்டு வா போ, இல்லையா வேறு ரூமில் போய் தங்கிக்கூடா, ஏன்டா இந்த மாதிரி சோஃபாலெல்லாம் படுத்துட்ருக்கா, அவனுக்கு என்ன வீடு இல்லையா, அவனுக்கு வாசல் இல்லையா, இல்லை உனக்கு ரூமு தான் இல்லையா, போயிட்டு ஏதோ ஒரு ரூம் பிடிச்சி ரூமில் படுத்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அவரா
வாய்ப்பே இல்லைம்மா, நான் போட்ட சபதம் தான். இந்த சனித்தை என்னைக்கு அந்த ரூமை விட்டு வெளியே துரத்திட்டு அதை வாட்டர் வாஷ் பண்ணுறனோ அன்னைக்கு தான் அந்த ரூமுக்கு பூஜையை போட்டு நான் உள்ளே போய் தூங்குவேன். அது வரையும் இந்த ஹாலில் தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்காக கடுப்பாகுது. அண்ட் இதே மாதிரி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் தேங்க எல்லாமே சண்டை பிடிச்சின்னு தான் சாப்பிட்றீங்க அப்பயும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு 11 o'clock அந்த மாதிரிடா, ஆஃப்டர்நூனா, ஆமாம், அந்த டைமில் வந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இருப்பாங்களடா, அவங்களாம் வராங்க. அண்ட் அந்த டைமில் வந்து உங்கள் மாமாவுமே வெளியூர் போயிருந்திருப்பார் இல்லையா, அவருமே வந்திருப்பார். அண்ட் அவங்க வந்ததுமே வந்து இந்த ஊர் தலைவர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, கவுண்டர் இந்த மாதிரிலாம், அவங்களாம் வர்றாங்க. வந்து உங்கள் மாமா கிட்ட தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஏன்னா உங்கள் அந்த ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு அப்படின்னாக்கா தேயங்குடைய அப்பா உங்கள் ஃபேமிலி தான். அது ஊரில் எது ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே வந்து இவங்க தான் எல்லாம் பேசி பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஊரில் திருவிழா வரப்போகுது. ஒரு 10 to 15 days இந்த மாதிரி எல்லாம் திருவிழா வரும்லடா, அந்த மாதிரி வரப்போகுது. அதனால வந்து அதை பற்றி பேச தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து அது எதுவுமே தெரியாது, ஏன்னா இதுவரை நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஆர்வமாக உங்கள் அத்தை பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, ஓரளவுக்கு தான் தெரியும். அதனால ஃபெஸ்டிவல்மா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. 10 days ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகி போச்சு. ஏன்னா இந்த வெளிநாட்டிலலாம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி தானே இருக்கும். இந்த ஹாலோவின், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல்னாக்கா அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஊர்லலாம் ஒரே கலகலப்பாக இருக்கும் இல்லையா ஃபெஸ்டிவல்னாவே. அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கர ஜாலியாகிடுச்சு. ஃபெஸ்டிவலோ 10 days ஃபெஸ்டிவல், வி ஆர் செலிப்ரேட்டிங் 10 days ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குதிக்கிறீங்க. அந்த தேங்குமே இதை பார்த்துட்டு என்ன தான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் பட்டிக்காட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உங்கள் அம்மாவா, டேய் பிள்ளைகிட்ட என்னடா பேசுகிற, மரியாதை கொடுத்து பேசுகிற பிள்ளைகிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி அவங்களுமே வந்து நெக்ஸ்ட் வீக் இப்போ காப்பு கட்டுறது அப்படின்னாக்க நாளைக்கு காப்பு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் காப்பு கட்டினதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்து இந்த நான்வெஜ்ஜு இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களடா, அந்த மாதிரி நாளைக்கு காப்பு கட்டுறோம். அண்ட் கட்டு போட்டதுக்கப்புறமே வந்து யாருமே ஊருக்குள்ளே இருந்து வெளியே இருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுவெல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. அண்ட் நீங்களுமே வந்து இதெல்லாம் புதுசாக எல்லாம் அப்படியான்னு கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் தேயாங்குமே வந்து பக்கத்துலேருந்து அதுக்கெல்லாம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து உங்களை இப்போ இன்னும் கடுப்பாகுது அவருக்கு உங்களை பார்க்க. ஏன்னா அவர் வந்த அன்றைக்கி அவர் வந்து அவர் ரூம்லேருந்து வெளியே துரத்துட்டிங்களா, அதனால. அண்ட் இதே மாதிரி இருக்க நாளைக்கு வந்து காப்பை கட்டுறதுமா அப்படின்னாலாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து ஓகே ஏன்னா உங்களுக்கு அது அப்படின்னா என்னன்னே தெரில அப்படின்னாலும் ஓகே சொல்லிக்கிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் திருவிழா ஆரம்பிக்குதுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஓகே மண்டி ஆட்டிருப்பீங்க. அண்ட் உங்கள் அத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, சரிம்மா நீ இங்கே இரு, வீட்லேயே ரெஸ்ட் எடு, இந்த மலைமாடு வந்து நிலத்துக்கிட்ட போயிடுவான், நீ வீட்டில் இருமா, நீ தனியாக இருப்ப, அதனால நீ கொஞ்சம் பத்திரமா இரு, நானும் மாமாவும் வந்து கொஞ்சம் டவுன் வரையும் போயிட்டு வரோம்மா, துணிமணியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது பண்டிகைக்கு, அதனால் கொஞ்சம் நிறைய மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குமா, அதனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் எப்பயுமே வந்து ஈவினிங்கில் நைட்டுக்குள்ளே வந்துடுவோம். அந்த சாப்பாடுமே வந்து உனக்கு நைட்டுக்குமே சேர்த்து செஞ்சுட்டேன், அந்த சனித்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன், சண்டை பிடிக்காமல் சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக சண்டை வாங்குவான், நீ வந்து கொஞ்சம் உஷாராயிரு, தெரியும்ல எப்படி உஷாராக இருக்கணும்ன்ட்டு, ஏதாச்சும் ஓவராக பண்ணனா அடி கூட போட்டுரு, அத்தை எதுவும் கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு தான் போகிறாங்க. நீங்களுமே எல்லாத்துக்குமே ஓகே அத்தை, ஐ வில் டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் ரூம் போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் தேங்கமே அங்கே தான் இருந்துருப்பாரு, எல்லாம் கேட்டுக்கினே இப்போ போகிறாங்களே இப்போ கண்டிப்பாக மாட்டவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு வேறு எதுவோ. அண்ட் அதே மாதிரியே உங்கள் அத்தையுமே கிளம்பிட்டு இருப்பாங்க, உங்கள் அத்தை மாமா. அண்ட் தேங்குமே பார்க்குறாரு, போயிட்டு டோர் வந்து கொஞ்சம் தள்ளி பார்க்குறாரு, லாக் ஆகிருக்கு உள்ள, என்ன பண்ணுவோம் இவ அப்படிங்கிற மாதிரி மெதுவாக ஜன்னல்லேருந்து ஏற்றி பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அதில் ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு போல், அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போ வந்து அதுக்கு ஏதோ மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, ரொம்பவே இம்பார்ட்டண்டான மீட்டிங் அது. நீங்கள் வந்து மொத்தமாக இங்கிலீஷு, இந்த கொரியனு, இதுன்னு பல லாங்குவேஜ்களை பேசுகிறீங்க. தேயாங்க ஒன்றுமே புரியல, என்ன இந்த பொண்ணு கையாமையான்னு என்னென்னவோ பேசுது அப்படிங்கிற மாதிரி காது கொடுத்தாலும் கேட்குறாரு. ஒன்றுமே வந்து புரியல அவருக்கு. இந்த சனி என்னத்தை பேசுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே ஒரு விரக்தியில் கிளம்பிட்டாரு. அந்த நிலத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதே மாதிரி ஈவினிங் வராரு. அப்பயுமே வந்து இன்னும் அவங்க வீட்டிலேருந்து வரல. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு தான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டு எங்கேயுமே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க சாப்பிட்டுட்டு. நீங்கள் சாப்பிடும்போது அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். அவர் சாப்பிட்டு
அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு போயிட்டு லாக் பண்ணியிருப்பீங்க ரூமை. அண்ட் அவருமே வந்து பார்த்துட்டு சனியை கொட்டிக்கிட்டு போயிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு தான் சாப்பிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அடுத்த நாளுமே ஆகுது, கிட்டத்தட்ட வந்து காப்பு கட்டுறதுக்கான நேரம் வருதுடா. அண்ட் அந்த டைமில் வந்து உங்கள் அத்தை வந்து உங்கள் கிட்டே வர்றாங்க. ஏர்லி மார்னிங்கே ஒரு 6 o'clock வந்திருப்பாங்க. அம்மா நல்ல நேரத்தில் வந்து காப்பு கட்டணும்னு சொல்லுவாங்கடா. அதனால் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே நீ ரெடி ஆகிட்டு வந்துடுமா, நீ தடவை இங்கே இருக்க இல்லையா, அதனால நீயும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் உங்கள் அத்தையுமே வந்து உங்களுக்கு அழகாக வந்து இந்த சாரீ இருக்குல்லடா, சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அதை கட்டவே தெரில. அதுக்கப்புறமா உங்கள் அத்தையே கூப்பிட்றீங்க. உங்கள் அத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ரெட் கலர் சாரீ கட்டி விட்றாங்க. நீங்கள் கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து மேக்கப்பெல்லாம் போட்டுக்கின்னு தலையெல்லாம் வாரிக்கினே வரீங்க. அங்கே வந்து கீழே தான் இருக்கீங்க, ஹாலில் தானே இருக்காரு அந்த மனுஷனுமே வேஷ்டி சட்டை தான் கட்டின்னுக்கிறாரு. அண்டு நீங்கள் வந்து ரூமை திறந்துட்டு வெளியே வர்றது பார்த்ததுமே அவள் தான் ஒரே ஷாக்கு. இது அந்த சனினா, இது அந்த செட்டி போட ஜெகன்மோகினியா, பரவாயில்ல அழகா இருக்காளே. இல்லை 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 அவன் ரூமில் இருக்கா, இல்லை வாய்ப்பே இல்லை, அவளை பழி வாங்கியே ஆகணும். அங்கே உணர்ச்சிகளை அடக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு அவர் வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு. உங்களை பார்த்ததுமே எழுந்தாலும் நின்ட்டாரு. நீங்களுமே என்னவோ பண்ணுறானே இவன், வித்தியாசமாக பண்ணுறான், என்ன எழுந்து நிற்கிறான், மரியாதையா இருக்கட்டும், நீங்களா ஓப்பனாக சொல்கிறீங்க, மரியாதை மனசில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்புறம் தான் அவருக்கே தெரியுது என்ன சொன்னா இவ அப்படிங்கிற மாதிரி. கீழே பார்த்தா அவருக்கே தெரில, அவர் எழுந்து நின்றுது. அப்புறம் இந்த சனித்தை பார்த்து நான் இதுக்கு எழுந்து நின்றேன் அப்படிங்கிற மாதிரி கீழே டப்புக்குன்னு உட்காந்துக்கினாரு. அன்றைக்கி இதே மாதிரி காப்பு கட்டுற அதுக்குமே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கடா. ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியே போகிறீங்களா, அந்த காப்பு கட்டுறதெல்லாம் கோயில்கிட்ட தானே பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி பண்ணவும் ஊரில் இப்போ தெருவில் நடந்து போகிறோம் அப்படின்னாக்க பக்கத்தில் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, யார் இது பொண்ணு புதுசாக இருக்க ஊருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. அந்த 4 பேர் இந்த பாட்டிங்கெல்லாம் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுங்களே திண்ணையில், அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் உங்கள் அத்தையுமே சொல்கிறாங்க இதுதான் ஒய்யனு அப்படின்ற மாதிரி. அவருடைய தங்கச்சி அவருடைய தங்கச்சி பொண்ணு ஒய்யனு ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஓ என்ன அந்த பிள்ளையா, ஓஹோ குட்டி பிள்ளை, இப்போ இந்த ஊருக்கே வந்ததில்லை போலியே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இழுத்து பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜெல்லாம் ஒன்றுமே புரியல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கீங்க. அண்ட் தேங்கமே வந்து உங்கள் அம்மா வந்து தேங்கோடைய அம்மா வந்து அவர் தனியாக வீட்டில் இல்லை, நீ என் கூடவே வாடா, காப்பு கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவருமே வந்து உங்கள் எல்லாருக்கும் பாடிகார்டு மாதிரி பின்னாடி கையை கட்டிக்கின்னு பின்னாடியே வர்றாரு. அண்ட் அவருமே பார்க்குறாரு இந்த ரோட்டில் அப்படின்னாக்க ஒரு 4 பசங்களை இருப்பாங்க இல்லையா, இந்த டீ கடையில் அங்கே இங்கன்னிட்டு வண்டியை நிறுத்திக்கின்னு எல்லாம் கும்பல் கூடி பேசுவாங்களே பசங்க, அந்த மாதிரி பசங்களாம் அப்படியே லைட்டாக உங்களை சைட் அடிக்கிற மாதிரி தருது. அங்கே அவங்களையும் பார்க்குறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர் நினைக்கிறாரு மனசில், இந்த மூஞ்சி அவ்வளோ அழகாலாம் இல்லையே, வருத்தெல்லாம் இல்லையே, சே நமக்கே இந்த மூஞ்சி பிடிக்கல, இவன் இதுங்கெல்லாம் பார்க்குதுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் அந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. அண்ட் உங்களுக்கு வந்து அவங்க பார்க்குறது எதுவுமே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் அத்தை கூட பேசிட்டு ஜாலியாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி காப்பு கட்டுறது வந்து நீங்கள் உங்கள் அத்தை உங்கள் மாமா அண்ட் டேயாங் நீங்கள் இப்படி ஜோடியாக கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் கையிலையும் அவர் கையிலையும் அதே மாதிரி கட்டியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி கட்டிட்டு அவங்களே சொல்கிறாங்க ஜோடி போட்டு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து புரியல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அண்டு தேயாங்க்கு வந்து புரிஞ்சிச்சு, இது சனினா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாரு. உங்களுக்கா என்ன இவன் சொன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, அது எதுக்கு இந்த நாய் இப்படி சொல்லிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குமே ரிட்டன் வந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி அந்த 1 வீக்குமே எலியும் புளியுமா சண்டை போட்டுனே போயிருக்கும். அண்ட் நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலுமே உங்களுக்கு ஒர்க் டைம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கரெக்டாக அந்த ஒர்க்கில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் ஜெயாங் வந்து படித்ததே 8வது தான், அதுலேயும் ஃபெயிலு. அண்ட் அவருமே வந்து விவசாயம் தாண்டா பார்ப்பாரு. வில்லேஜ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து விவசாயம் தான் அவர் பார்த்துட்ருக்காரு. ரைஸ் மில் வச்சிட்ருக்காரு. அங்கே பக்கத்துலேயே வந்து மூவி தேட்டருமே வச்சிட்ருக்காரு. லைக் ஒரு பரம்பரையாக ஒரு ஃபேமிலி இருக்கும்லடா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய தலைக்கட்டு ஃபேமிலி அவங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல வசதியாக இருக்காங்க. அண்ட்
இந்த 1 வீக்லேயுமே வந்து நல்ல ஜாலியாக நீங்கள் வந்து தேயாங்க வந்து வெறுப்பேற்றி பார்க்கணுன்றதுக்காகவே பல பல விஷயங்கள் பண்ணுவீங்க. அண்ட் அவருடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஈரம் பண்ணி வச்சுருது, அந்த சோஃபாவில் தண்ணி ஊற்றி விட்டுறது, பெட்ஷீட் எடுத்து ஒழிச்சு வச்சுருது, தலகாணியில் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேலை பார்த்துட்ருப்பீங்க. அண்டு ஃபைனலாக வந்து அந்த பண்டிகை டைம், அந்த ஃபெஸ்டிவலுமே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல். அண்டு இந்த 1 வீக் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டீங்க. அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க. இந்த ரங்கராட்டமாக இந்த நிறைய இருக்கும்லடா ஃபெஸ்டிவல்னாவே, இந்த நிறைய விளையாடுறதுக்கெல்லாம் போடுவாங்களடா, சந்தை மாதிரி போடுவாங்க வீதியில். அண்ட் அந்த மாதிரி தேயங்கமே வந்து கூப்பிட்டு போகிறாரு உங்களை, அவங்க அம்மாவை, தேயங்குடைய அம்மாவை எல்லாரையுமே. அண்ட் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து வாங்கி கொடுக்குறாங்க. அண்டு இதே மாதிரி இருக்குது. தேயாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே வர்றாங்க. வந்ததுமே டே மச்சான் தேயாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழியிலேருந்து கத்துறாங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து அவங்க தேயாங்குடைய அம்மா வெளுத்து விட்டுருவாங்க, அதனால ஒளிஞ்சிருந்து கூப்பிட்றாங்க. அண்ட் அவங்க கூப்பிட்டது வந்து உங்களுக்கு நல்லாவே காத்துக்கிட்டுருச்சு. அண்ட் தேயாங்கமே டே இறா வர்றேன் டே மச்சான் அப்படின்ட்டு சந்தில் ஓடி போயிட்டு பேசுகிறாங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் பின்னாடி ஓடி போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு காது குத்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் ஆஃப் சாரி தான் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவருமே வந்து நீங்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டாரு, அந்த சனியை வந்துருக்கடா இங்கேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து முன்னாடி நிற்க வச்சுட்டாரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு டே மச்சான் செம்மையாக்குதுரா ஃபிகரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவருமே ஃபிகரா சிச்சு அது மூச்சப்படுற சனியா மூதேவி மேக்கப் அப்படின்னுக்குதுடா டே இந்த நாயிடே அப்படிங்கிற மாதிரியால சொல்கிறாங்க. உங்களுக்காக செம்ம கோவம் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்ட் அவருமே வந்து சொல்கிறாரு, இதுதான்டா அது ஊர்லேருந்து ஒரு மூதேவி வந்திருக்கேன், அந்த மூதேவி தான்டா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே ஹாய் ஹலோ அப்படிங்கிறீங்க, அவங்களுமே ஹலோ அக்கா ஹலோ சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. அக்காவா கால் மீ பை மை நேம் அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு புரியல என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மை நேம் இஸ் வயன், கால் மீ வயன் அப்படிங்கிறீங்க. ஓ வயனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க. அவங்க நீங்களுமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சிலிப்பிக்கின்னு போகிறீங்க, உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங்குமே ஆகுது. அண்ட் ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட அந்த 6 o'clock அந்த மாதிரியெல்லாம் இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் வைப்பாங்களடா. அந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே இந்த ட்ரம்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அந்த ஸ்டேஜெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஆடிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்க ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிற வந்து கலைஞர்கள் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் வந்து ஏதோ ஐடல் தான் போகல அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. இந்த வில்லேஜில் ஆடுறவாங்கள்ல அந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரில. நீங்கள் வந்து அவங்க டான்ஸாக அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படி அவங்க ஆடுறதுக்கு மேலே நீங்கள் கீழே நின்று ஆடுறீங்க. தேங்க பார்க்குறாரு, வெளிநாட்டில் படித்ததுன்றது இது என்ன இந்த குத்து ஆட்டம் ஆடுது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. அண்ட் ஃபைனலாக வந்து அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் முடிச்சுருந்துருப்பாங்க. முடிச்சுட்டு அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் அந்த டைம் தான் முடிஞ்சிருக்கும். அந்த டைமுக்கு வந்து அவங்களுமே வந்து கிளம்புறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு டைரியுமே ஒரு பெண்ணுமே எடுத்துகிட்டு ஓடுறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆட்டோகிராஃப் ப்ளீஸ்ன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஐடல்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அவங்கள. அண்ட் எங்கேயுமே பார்க்குறாரு, இந்த மூதேவி என்ன டைரி நோட் எடுத்துன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன் என்னாடி அப்படின்ட்டு அவருமே வர்றாரு. என்னாடி அப்படிங்கிறாரு. ஆட்டோகிராஃப், ஐ வாண்ட் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்குமே வந்து ஏதோ அவர் பாஷையில் அவர் எதுவும் புரிஞ்சுக்கினாரு. என்ன அது திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன்னு கேட்குறாரு. நீங்களா ஆட்டோகிராஃப், ஐ வாண்ட் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறீங்க. அண்ட் அவருக்குமே புரிஞ்சு போச்சு. ஓஹோ சரி அப்படின்ட்டு அங்கே போகிற ஒரு ஆட்டோவை கூப்பிட்றாரு. டே மச்சான் ஜேகே ஜேகே நில்றா அப்படியே ஹோல்ட் ஆன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவருமே டே சனினே ஏன்டா இப்படி அடிக்கடி திடீர்னு கூப்பிட்ற, கொஞ்சம் பொறுமை கற்று அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ வந்து ஜேகே ஒன்று வந்து நிறுத்துறாரு. ஏன்னா வந்து ஜேகே வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருப்பார் அந்த வில்லேஜ்லேயே. அண்ட் நீங்கள் ஆட்டோகிராஃப் கேட்டிங்க இல்லையா, அதனால தான் வந்து அது வந்து ஆட்டோன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோவை கூப்பிடுறாரு. நீங்கள் அவருமே வந்து டே மச்சான் இந்த மூதேவிக்கு ஆட்டோவில் போகணுமா, போய் தலைப்ப போ அப்படின்ட்டு அச்சுங்களை உள்ளே துரத்திட்டு அவருமே ஏறி உட்காந்துருங்க. போகலாம் ரைட் அப்படிங்கிறாரு. நீங்களா ஐ வாண்ட் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறீங்க. ஜேகேவோ ஆட்டோ தான் நம்ம எங்கே போகணும் சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன், அண்ணா உன்னை பத்திரமா கொண்டு போய் விடுறேன், எங்கே போகணும் பாப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா யூ இடியட்ஸ், ஐ வாண்ட் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறீங்க. ஆட்டோவில் ஒரு ரைடு போனோம் அவ்வளோதானே, நடரா மச்சான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதே புரியல. அண்டு அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பாவாடை தாவணியாக இருந்தால் என்ன, எனக்கு என்ன, எதுவாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஆட்டோவில் ஒரு பக்கம் இறங்குறதுக்கு இருக்கணும்டா,
ஓப்பனாக கம்பி இல்லாமல் அந்த பக்கம் தானே இறங்குவோம். நீங்கள் அந்த மாதிரி இறங்கல, கம்பிக்கிற பக்கமே எகிரி குதிச்சு போட பைத்தியங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. அண்ட் எங்குமே ஜேக்குமே முழிக்கிறாங்க. என்ன தப்பாக சொல்லிட்டோம்? அவள் ஆட்டோன்னு கேட்டா நானும் சரி ஆட்டோன்னு கூட்டின்னு போகிறோம். இதில் என்னடா நான் தப்பு பண்ணா? இது என்னடா இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கடா, அது பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு நம்மள பைத்தியம் சொல்லிட்டு போது பத்தியா. ஏயோ சாமி, இதெல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்த மாட்டாங்கடா, அந்த மாதிரி கேஸுடா, இது மொத்தன கேஸுடா அப்படிங்கிற மாதிரி தேங்க வந்து புலம்புறாரு. ஜேகேக்குமே புரியுது அவருடைய நிலைமை. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போவே இங்கே எப்படி பேசுகிறீங்க அப்படின்னாக்க 24 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கீங்க, தேங்க எப்படியெல்லாம் உயிர் எடுப்பீங்கன்னு ஜேகே புரிஞ்சுக்கினாரு. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் அத்தைக்கிட்டேயே போயிட்டீங்க. உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு கத்துறீங்க அத்தை. அதுக்கப்புறம் அத்தனைட்டு நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் சொல்லி முடிக்கிறீங்க. அண்ட் உங்கள் அத்தைக்கு பயங்கர சிரிப்பு தாங்கலை. ஆட்டோகிராஃபிக்கு ஆட்டோவில் ஏற்றி விட்டான ஒன்று அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சரிம்மா ரொம்ப இருட்டாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்கள் அத்தை வந்துட்டு அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கர கலாய்ப்பு, பங்கமான கலாய்ப்பு. ஏன்டா ஃபுல்லாக ஆட்டோகிராஃபி கேட்டேன்னு, என்னடா ஆட்டோவில் ஏற்றி விட்டுங்கிறேன், அதுவும் ஜேகே பையன் ஆட்டோவில் அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா ஆட்டோ நம்ம அதான் ஆட்டோவில் போன மாட்டேங்குதுன்னு நான் ஆட்டோவில் ஏற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. அண்ட் இதே மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த ஃபியூ டேஸுமே வந்து அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து உங்கள் அந்த ஊருக்கு வந்து இப்போது ஃபெஸ்டிவல்னாக்க வேறு ஊரில் இருந்தாலும் வருவாங்களடா ரிலேட்டிவ்ஸு. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிலேட்டிவில் ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் டேவே உங்களை வந்து பார்த்துருப்பான். அந்த சாரியில் பார்த்ததுமே அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அண்ட் டெய்லியுமே வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் இந்த விஷயம் வந்து தேயாங்குமே வந்து கவனிச்சிருந்துருக்க மாட்டார். ஒரு செகண்ட் டே தான் அவர் வந்து கவனிக்கிறாரு. அண்ட் பார்த்ததுமே வந்து அவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. பாய், டேக் கேர்.